அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. தண்டனைகளில் என்னென்ன தண்டனைகள் எந்தெந்த மாதிரியான வழிவகைகளை சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய அர்த்தம். ரைட் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட் சஸ்பென்ஷன் அண்ட் ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ். தண்டனை நிறுத்தி வைப்பு என்றால் என்ன, தண்டனை தளர்வு என்றால் என்ன, தண்டனை மன்னிப்பு என்றால் என்ன, இந்த மூணுமே உங்களுக்கு மொத்தமாகவும் ஒரு சில நேரங்களில் பிக் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க, ஒரு சில நேரங்களில் தனித்தனியாக கேட்குறாங்க. நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மிக சிம்பிள். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோட் ஷாட் ஒன்று போட்டிருக்கேன். சென்டென்ஸ் தண்டனைன்னு அர்த்தம் இதற்கு. தண்டனை போட்டுட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் போட்டிருக்கேன். அதாவது தண்டனை நிறுத்தி வைப்புன்னு அர்த்தம் இதற்கு. கீழே போட்டாச்சு உங்களுக்கு. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெமிஷன். ஆல்ரெடி இதற்கு தனி வீடியோ நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 30வது வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. அதே போல் கம்யூட்டேஷன், தண்டனை மன்னிப்பு. தண்டனையை பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது, அப்படி இல்லைன்னா தண்டனையை மாற்றும் அதிகாரம். இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். கம்யூட்டேஷனுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கு. தண்டனையை மாற்றும் அதிகாரம் அது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதற்குண்டான செக்ஷன் போட்டிருக்கு. 430 அண்ட் 473 அண்ட் 474. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷனை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு சில இதில் மிஸ்டேக் வருது. எனக்கு கமெண்ட்லேயும் வந்துன்னு இருக்குது. அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துலேருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணுவேன், என்னுடைய புத்தகத்தில் செக் பண்ணுவேன். அதனால் மேக்ஸிமம் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை செக்கிங். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பிஎன்எஸ்எஸில் இன்னும் தெளிவாக வெளில வர மாட்டேங்குது, சிஆர்பிசியில் இருக்கா மாதிரி. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு நடப்பில் இருக்கும் பொழுது ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட்டில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஷன் கோர்ட்டில் என்ன ஆகிறார், அவர் கன்விக்ஷன் ஆகிடுறார். யார் குற்றவாளி பார்த்தீங்கன்னா தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார். தட் மீன்ஸ் கன்விக்ஷன் அர்த்தம், இல்லை கில்ட்டின்னு அர்த்தம். 2 வார்த்தையில் நீங்கள் எதை வேணாலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கலாம், எழுதலாம். ஸோ அந்த மாதிரி செஷன் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ஆகிறாரு. அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுக்காக ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறாரு. ஃபர்ஸ்ட் அப்பீல் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே தான் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னல் 1, அடிஷ்னல் 2, இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்கும். அது ஃபஸ்ட்டு அப்பீல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அப்பீலுக்கு இவர் போகிறாருன்னா இந்த தண்டனை காலம் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அதற்கு பேர் தான் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். அதற்கும் இவர் பெயில் எடுப்பார், சூரிட்டி கொடுப்பார், எல்லாமே பண்ணுவார். பட் இருந்தாலும் அவர் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டார். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஒரு 2 சூரிட்டியை கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா அவர் முதல்ல இந்த செஷன் கோர்ட்டில் எப்படி வழக்கை நடத்தினாரோ அதே போல் இந்த அப்பெலட் கோர்ட்லேயும் வழக்கை நடத்துவார் அப்படின்ற மாதிரி உங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிங்க. தற்காலிகமாகன்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். இட்ஸ் டெம்பரவர்லி ஸ்டாப் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெமிஷன். 473 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சொல்லுது தண்டனை தளர்வு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு தனி வீடியோ இருக்குது, கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2 லைனில் சொல்லி முடிச்சிடுறேன். தண்டனை வகை மாறாமல் அதை தளர்வு செய்வது தான் இதனுடைய கான்செப்ட். தண்டனை வகைனா என்னென்னா, ஒருத்தருக்கு ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, கடுமையான சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி. அந்த தண்டனை வகை, அந்த தண்டனை பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருடங்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்த தண்டனை வகை மாறாமல், இந்த ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட் மாறாமல் இந்த தண்டனை காலத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெமிஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 14 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகளாக குறைப்பாங்க. ஆனால் அவர் எதுலேயே இருப்பார், அவர் இந்த ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்லேயே தான் தொடருவார். இதுதான் கான்செப்ட் இந்த தண்டனை தளர்வுக்கு உண்டானது. கம்யூட்டேஷன்னா என்ன? 474 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, தண்டனையை இதை படிக்கிறோம் இல்லையா, இதுக்கு உண்டானது தான், ரெமிஷனுக்கு உண்டானது இது. தண்டனையை மாற்றும் அதிகாரம். தண்டனையை மாற்றும் அதிகாரம் ஆனரபிள் கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒன்ஸ் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். யாரோ ஒருத்தருக்கு தான் அது தண்டனை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. அது யாருன்றதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல தண்டனை மாற்றம்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே.
டெத் சென்டென்ஸ்னா மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதை மாற்றுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க, லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்னு சொல்லுவாங்க, லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட். அதே போல் லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை கம்மி பண்ணி அதனுடைய இயரை கம்மி பண்ணலாம். ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்னா அதை கம்மி பண்ணி சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட்டாக மாற்றலாம். இந்த மாதிரி மாற்றும் அதிகாரம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதுன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக நோட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிங்க. பிரசிடெண்ட்டுக்கு இந்த மாற்றும் அதிகாரம் இருக்கிறது. கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டுக்கு கொடுத்த தண்டனையை மாற்றும் அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிங்க. வேறு யாருக்கெல்லாம் இந்த தண்டனையை மாற்றும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் பிரசிடெண்ட்டுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில். அதாவது ஆர்டிகல் 72வின் அடிப்படையில் பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161 அப்படின்ற அடிப்படையில் அந்தந்த மாநிலத்துடைய கவர்னருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் எந்த கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாநிலத்தில் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும், அந்த கவர்மெண்ட்டுக்கும் தண்டனையை மாற்றும் அதிகாரம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு பிறந்த நாளைக்கு 500 பேரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, வேறு யாரோ ஒருத்தர் இறந்த நாளைக்கு 300 பேரை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட் செய்கிறது. இதெல்லாம் மற்ற தான் நம்ம மனு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். கவர்னருக்கோ அல்லது பிரசிடெண்ட்டுக்கோ மனு போட்டு செய்யணும். அதாவது தண்டனையை மாற்றி கொள்ளலாம். அதாவது மரண தண்டனையை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையை மாற்றுறது, இதுதான் பார்த்தீங்கன்னா தண்டனையை மாற்றுவது. இந்த மூணுத்துக்குமே அற்புதமான வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா தண்டனையை நிறுத்தி வைக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்டனையை அதன் அடிப்படை தன்மை மாறாமல் குறைப்பது, தண்டனை வகை மாறாமல் குறைப்பது, அதற்கு பெயர் ரெமிஷன். கம்யூட்டேஷன்னா என்னென்னா தண்டனையை மாற்றும் அதிகாரம், கொடுத்த தண்டனையை மாற்றும் அதிகாரம். இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அற்புதமாக எழுதலாம். ஒரு கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன் பாருங்கள், 2 கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். ஒன்று சுவாமி சாரானந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2008 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி சாரானந்தான்றவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியை கொலை செஞ்சிடுறாரு. அதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்த கான்செப்டில் செஷன் கோர்ட் அவருக்கு என்ன வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெத் சென்டென்ஸ் வழங்குகின்றது, மரண தண்டனையை வழங்குகின்றது. மரண தண்டனையை எதிர்த்து அவர் அப்பீலுக்கு போகிறாரு. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையை உறுதி செய்கிறாங்க, அகைன் டெத் சென்டென்ஸ் தான். அதை எதிர்த்து அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரண தண்டனையை உறுதி செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது, இந்த தண்டனையை நம்ம மாற்றலாமா அப்படின்ற மாதிரி. எப்படி மாற்றலாம் அப்படின்னும் போது டெத் சென்டென்ஸுக்கு பதிலாக லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் ஸ்டில் நேச்சர் டெத்து வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனையை வழங்கிடலாம். அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறை, 14 ஆண்டுகள் கிடையாது. லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டோடைய டியூரேஷன் என்ன, 14 இயர்ஸு. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும் வரை அவரை பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தண்டனையுடைய வகையை மாற்றுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா நோட் பண்ணணும் நீங்கள். இந்த இடத்துலையும் டெத் சென்டென்ஸு, செஷன்லேயும் ஹைகோர்ட்லேயும் டெத் சென்டென்ஸு, சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனையோடைய வகையை மாற்றுறாங்களே, அதனுடைய அதிகாரம் ஆனரபிள் கோர்ட்டு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் செய்யப்படவில்லை. இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட்லேயும் டெத் சென்டென்ஸ்னு போட்டுட்டாங்கன்னா, டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதற்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். செகண்ட் கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது, பகவான் ராமா ஷிண்டே காசை அப்படி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி 1999 நடந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது, இப்போ அப்பீல்னு சொல்லவே உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுடைய ஐடியாலஜி வரணுன்றது இன்னத்துலாம் நீங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் சரி முடிவு பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்பீல் நிலுவையில் இருக்கும் பொழுது தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்றத்திற்காக, சரியான குற்றத்தை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணாதீங்க. ஒரு பெரிய குற்றத்திற்காக இவரை கைது செய்து செஷன் கோர்ட்லேயோ அல்லது ஹைகோர்ட்லேயோ பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஸ்டேட் ஆஃப் குஜராத் இல்லைங்களா, ஹைகோர்ட்டில் செஷன் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது.
இவர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுக்காக செல்கிறார். மேல்முறையீடு செல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் தரப்புல இவரை ஜெயில்ல போடணும்னு கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு ஒரு பெட்டிஷனை ஒண்ணு போட்டு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை இந்த செக்ஷனை கொண்டு வந்து அவர் காண்பிக்கிற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் கேஸ் ஸ்டடியை பில்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் எதற்காக இதை சொல்கிறேன்னா, இந்த இந்த கான்செப்டில் நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் பொய் சொல்லலை. உங்களுக்கு தண்டனை தெரியாது, அதனால் ஒரு குற்றம்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். கண்டிப்பாக மேல்முறையீடுக்கு போகிறாரு, அதனால் மேல்முறையீட்டில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி 2 லைனாக இருக்கிற கேஸ் ஸ்டடி 5 லைனாக பில்ட் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியும் கூட. ஸோ இந்த 2 கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக இதற்கு தேவைப்படுகின்றது. 2த்தையும் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டினும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.